ஓகே. 2 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒரு திண்ம இரும்பு கோளம் உருக்கப்பட்டு, ரைட், அக்கோளத்தின் கன அளவுக்கு சமனான கன அளவுள்ள ஒரு திண்ம செவ்வட்ட கூம்பு, ரைட். அதாவது என்ன சொல்லியிருக்கு, ஒரு மெட்டலால செய்யப்பட்ட ஒரு ஸ்பேர் ஷேப் இருக்கு, சாலிட் அயன் ஸ்பேர், ரைட். அதுல இருந்து என்ன செய்யணும், அதே அதே அதை அப்படியே என்ன செய்யணும், அதை அப்படியே உருக்கி ஒரு அதே கனவுல உள்ள, அதாவது வால்யூம் சேஞ்ச் ஆகாத மாதிரி ஒரு கோன் ஒன்று செய்யணும், சர்க்குலர் கோன், ரைட். ரைட் சர்க்குலர் கோன் ஒன்று செய்யணும், அப்ப கூம்பு ஒன்று செய்யணும், ரைட். இப்போ பாத்தீங்கன்னா அதன் அடியின் ஆரைக்கும் அதன் செங்குத்துக்கும் இடையே உள்ள விகிதம் 3:4 ஆக இருக்குமாறு செய்யப்படுகிறது, 3:4, ரைட். அவ்வாறு செய்யப்படும் கூம்பின் அடியின் ஆரை என காட்டி வடக்கை அட்டவணை பயன்படுத்தி அதன் பெருமானத்தின் இரண்டாம் தசமம் திருத்தமாக காணலாம், ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க, நாங்க எடுக்க வேண்டியது கோலத்தின் ஆரை, ரைட். கோலத்தின் ஆரையை வச்சுக்கொண்டு நாங்கள் கோலத்தின் கன அளவை காணலாம். அந்த கன அளவுக்கு சமனான செவ்வட்ட கூம்புன்ற கன அளவுண்டா செவ்வட்ட கூம்புக்குரிய கன அளவுக்குரிய சமன்பாட்டை நாங்கள் அதில் கொண்டு போய் பிரதிக்கிறோம். அப்ப அதை பிரதியிட்டுட்டு அதுக்கு அடுத்தது என்ன சொல்லி வைக்கணும், செவ்வட்ட கூம்புன்ற ஆரைக்கும் செங்குத்து உயரத்துக்கு இடையில உள்ள விகிதம் 3:4, அதாவது 3:4 என்ற மாதிரி சொல்லிடணும், ரைட். அப்ப இப்ப பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா, ரைட், இப்போ பாருங்க, ஒரு உருளை ஒன்று இருக்கு. ஆரை என்ன, ஆறு ஆரை, ரைட். அந்த ஆர் உங்களுக்கு என்ன தெரியும், 2 சென்டிமீட்டர். உருளையின் வால்யூம் கனோளவுக்கு என்ன சமன்பாடு, பி ஸ்கொயர், 3 πr வர்க்கம் h. சாரி நாட் உருளை, கோளம், சாரி கோளம், பி ஸ்கொயர் கோளத்தின் 3 πr கணம். பை ஆர் கன, ரைட். அப்போ கோலத்தின் கன அளவு கேட்டிருக்கு. அப்போ கோலத்தின் கன அளவு 4×3 பை ஆர் கனம். இதுல பாத்தீங்கன்னா 4×3 பைக்கு 22/7 தர ஆறுக்கு 2 கனம், ரைட். இதுல இருந்து எப்படி வரப்போகுது, 4 தர 22 கீழே 21, இங்க மேல என்ன வரப்போகுது, 8 வரை. இப்ப நாங்க இதை சுருக்கம் வச்சுக்கொள்வோம், சென்டிமீட்டர் கியூப். சம்டைம்ஸ் எங்களுக்கு அங்க கொண்டு போய்க்கல சில நேரம் வெட்டுப்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம இதை சுருக்கம் வச்சுக்கொள்வோம். இதை என்ன செய்யணும், இதே இதே கனவுல உள்ள என்ன செய்யணுமா, ஒரு ரைட் ஆங்கிள், அதாவது என்ன சொல்றது, ஒரு என்னென்ன அது ஸ்பெசிஃபிக்கா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரைட் சர்க்குலர் கோன், ரைட் சர்க்குலர் கோன், ரைட் சர்க்குலர் கோன் ரெண்டா ஒரு செவ்வட்ட கூம்பு, ரைட். இப்படி இருக்கு, ரைட். இப்போ பாத்தீங்கன்னா இது ஹெச், இது கேபிட்டல் ஆர்னு போடுவோமே. ஹெச்சுக்கும் கேபிட்டல் ஆருக்கும் இடையிலான விகிதம் என்ன, 3:4. 3:4. ஸோ 3:4 நான் முன்னு பார்க்கணும் எதை முதல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரைட். இப்போ பாத்தீங்கன்னா முதல்ல எது மென்ஷன் பண்ணியிருக்கா, ஆரை. அதன் அடியின் ஆரைக்கும் அதன் செங்குத்து உயரத்துக்கும், ரைட். அப்ப ஆரைக்கும் செங்குத்து உயரத்துக்கும், ஆரைக்கும் செங்குத்து உயரத்துக்கும் இந்த 3 என்னது, ஆரையா இருக்கும், இது என்னவா இருக்கும், செங்குத்தீரம். செங்குத்து உயரமா இருக்கும். அப்ப மொத்தம் ஆரை 3 ஆறா இருந்துச்சுன்னா உயரம் எவ்வளவா இருக்கும், 4h. 4h இருக்கும், ரைட். அப்ப ஆரை 3 ஆறா இருந்துச்சுன்னா உயரம் 4h இருக்கும். அதான் அது இந்த 3:4 என்ற விகிதம். இல்லாட்டி நாங்க என்ன செய்யலாம், மொத்தமா எளிதம் இப்படி எடுத்துக்கொள்வோம். அப்ப ஆரை 3 ஆறா இருந்துச்சுன்னா எங்களுக்கு வெறும் உயரம் 4h இருக்கும், ரைட். அதாவது செவ்வட்ட கூம்பு கனவுளவு என்ன, 3 சர்க்குலர் கோன், 3 πr வர்க்கம் h. பையார் வர்க்கம் h. அப்ப இங்க என்ன வரப்போகுது, 1/3 பைக்கு 22/7 தர ஆறு வர்க்கத்துக்கு பதில் என்ன போட போறோம், 3
சரி, நாங்க எச்சை மாறியும் ஒரு இதுல எழுதி கொள்ளலாம். அதாவது வந்து இது 3 ஆறுனா இது நாங்க எத்தனை ஆறுன்னு போடலாம்? 4 ஆறுன்னு போடலாம். எச்சின சார்பில் அதாவது 6 சார்பில் போடுறோம்டா. அதாவது 3 4க்கு ஆரைக்கு இதுக்குரிய விகிதம் வந்து அதாவது வந்து 6 3 6 இருந்துச்சுன்னா உயரம் வந்து என்னவா இருக்கும்? 4 6 இருக்கும். 4. ஓகேவா? அதாவது வந்து விகிதம் தானே சொல்லியிருக்கு, ஆரைக்கும் இதுக்கும் உள்ள விகிதங்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மொத்தம் வந்து நாங்க பாத்தீங்கன்னா 3 4க்கு என்ற விகிதத்துல வந்து எங்களுக்கு தந்திருக்கு. ரெண்டா மொத்தம் வந்து இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இது இது நாங்கள் எழுதி கொண்டு வந்து 7 3 பங்கு இதுவா இருக்கும். இது வந்து 7 4 பங்கா இருக்கும். ரைட்? அப்போ மொத்தம் வந்து எங்களுக்கு கூட்டு 7 வரணும். அதுல வந்து இது 3 6 இருந்துச்சுண்டா, ரைட்? இது 3 6 இருந்துச்சுண்டா, இல்லாட்டி இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது 6 இருந்துச்சுண்டா இது என்னவா இருக்கும்? 4 3 6 இருக்கும். ஆமா இல்லையா? இந்த இடம் 4 3 6 இருக்கும். ஏனெண்டா ரெண்டு பக்கத்தால நாங்க 3 4 கண்டுக்கண்டா நான் இதையும் ஒண்டாக்கணும், இதையும் ஒண்டாக்கணும்னா 3ஆல பிரிப்பேன். அப்ப இதை வந்து நான் 6 இருந்துச்சுண்டா எனக்கு வந்து இது என்னவா இருக்கும்? 4 3 6 இருக்கும். ரைட். அப்ப இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 R இன்டு ஹெச் பதினெண்டு வரை போகுது. 4. 4. அப்போ பாத்தீங்கன்னா இது இந்த கனவுல வந்து எனக்கு தெரியும் 4 into 22 into 8/21. இப்ப சார் இங்கேயும் வந்து சாரி. சார் எக்ஸ்கியூஸ் மீ. ஓ அதுல 6 வர்க்கம்ண்டா 3 6 வர்க்கம் தானே சார் வரும்? ஓ சாரி, 3 இருக்கும். ஓகே, 3 இருக்கும். ரைட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 22/7 இங்கேயும் 22/7 நாங்கள் வெட்டலாம். ரைட். அப்போ 22/7 இங்கேயும் வெட்டி இங்கேயும் வெட்டலாம். அது மாதிரி இங்கே ஒரு 3 இருக்கு, இங்கே ஒரு 3 இருக்கு. அப்போ என்ன செய்யலாம்? இந்த 3ஐயும் வெட்டி 3 21. அப்போ இது இவ்வளவு இல்லாமல் போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வர போகுது? 4 8 32. ஆமாம், இங்கே என்ன வர போகுது? 27 6 வர்க்கம் தர 4 6. அப்போ இவ்வளோதையும் பெருக்கி எவ்வளோ வரப்போகுது? இந்த 4ஆல் வெட்டினோம்னா 1 இங்கே 8. ஆகவே ஆர் கனம் சமன் 8/27. இதை நான் இப்போ சுருக்க மாட்டேன். என்ன செய்ய போறேன்? ஆர் கனம் 8/27 என்னென்னு போட்டுக்கொள்ளலாம். ஆர் சமன் கனமூலம் 8/27. ரைட். அவன் என்ன மெத்தட்ல கேட்கிறான்னு பார்ப்போம். நான் மென்ஷன் பண்ணிருக்கு 2 தர கனமூலம் 3 சென்டிமீட்டர் மென்ஷன் பண்ணிருக்கு. எங்களுக்கு வந்து கூம்பின் ஆரை வந்து நாங்க எப்படி எடுத்துனாங்க? 3 6 எடுத்துனாங்க. ஓமா இல்லையா? கூம்பின் ஆரை 3 6 எடுத்துனாங்க. அப்படி இல்லாட்டி நாங்க வந்து இதை நீங்க உங்களுக்கு நான் என்ன டீப்பா விளங்கணும்னு சொல்லிக்கொண்டு இப்ப இதுல வந்து நான் 3 6 எடுத்ததால நான் அதை 6 கண்டிருக்கேன். இனி 3 6க்கு வந்து நான் அதுக்கு ஒரு 3 பெருக்கைகளை வந்து அங்க ஒரு கனமூலம் வரும். அப்படி இல்லாட்டி நான் இன்னொரு மூலம் இதத்துல செய்யறேன்டா என்ன செய்யலாம்? இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் டிரெக்டாக நான் சொன்னா இது 3 6 போடாம 6 போட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கூம்பிட்டு இதை போட்டுக்கொள்ளலாம்னு சொன்னா நான் இதுல வச்சு இங்க பாருங்க 6 போட்டுட்டு கூம்புக்கு வந்து நான் என்ன போடலாம் அப்படின்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தரவும்படி என்னது 3 4 இருக்கு. ஏண்டா இப்ப 6க்கு H வந்து எங்களுக்கு எப்படி வரும்? 3க்கு 4 வந்திருக்கு. ரைட். 6க்கு Hன்றது 3க்கு 4. இப்ப ஆரை வந்து 3 இருந்துச்சுன்னா H வந்து 4 இருக்கும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இது வந்து 6 எடுத்து கொண்டு வந்திருந்தா இது வந்து என்ன வந்திருக்கும்? 4/3 வந்திருக்கு. ரைட். அப்ப நான் அந்த மெத்தட்ல செஞ்சு கொண்டு போனேன்டா எனக்கு வரும். இதுல போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். வேணும்டா இதை வந்து நான் இனி 6க்கு கண்டுனா நீ 3 பெருக்கணும்னா டிரெக்டா சும்மா 3 பெருக்கி விட்டுற இயலாது. ரைட். அப்ப சும்மா 3 பெருக்க இயலாது. ஏனெண்டா அங்க இருக்கிறது வந்து 3 6 நான் 3 6 தான் கொண்டு அதுக்குள்ள போட்டிருக்கிறேன். ரைட். இப்போ 3 6 கொண்டு போட்டிருக்கிறேன்டா அந்த 3 6க்குரிய அந்த 3க்கும் ஒரு கணம் வர்க்கம் வந்து தான் வந்திருக்கு. சரியா? அப்ப அது இல்லாம பண்ணணும். அப்ப அதுக்கு பதிலா நான் என்ன செய்யறேன்டா 6ன்றது நான் இங்க கொண்டு போடுறேன். ரெண்டா என்ன அர்த்தம்? இது வந்து 6 போடுறேன்டா இது வந்து என்னவா இருக்கும்? 4 3 6 எடுத்துக்கொள்ளலாம். ரைட். அப்ப 4 3 6 எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துட்டேன்டா இப்ப எங்களுக்கு சமன்பாடு எப்படி வரப்போகுது? இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பியாரிന്റെ கனவளவு வந்து 4/3 பை ஆர்கனம், பை ஆர்கனம் வந்து 8 சமன், அதாவது இது நான் இதை சுருக்காம வச்சிருக்கேன். ரைட். 4/3 பை ஆர்கனம் இங்கால வந்து நான் போட்டுக்கொள்ளலாம் என்னண்டு 1/3
தர பை தர ஆர் வர்க்கம், ரைட்? இங்க ஆர் தான் நான் போட போறேன். அப்ப ஆர் வர்க்கம் தர இதுக்கு பதிலா என்ன போடலாம்? ஃபோர் ஆருக்கு பதிலா நான் இங்க என்ன போட்டுக்கொள்ளலாம்? 4 × 3 3 6. ஆர் போடுவோம், ரைட்? நீங்க அப்படியும் போட்டு செய்யலாம். ஆனா அப்படியும் கூட செய்யல வந்து அதுல ஒரு ட்ரிக்கியான ஒரு வேர்ட், அதையும் நான் சொல்றேன் நான் இப்படி, ரைட்? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படியும் போட்டுக்கொள்ளலாம். இப்போ இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மூண்டும் வெட்டுப்படும், இந்த பையும் வெட்டுப்படும். ஆஹ் வேற என்ன? இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலும் வெட்டுப்படும். இப்போ பாத்தீங்கன்னா 8 சமன் உங்களுக்கு வரும் ஆர் கணத்தின் கீழ் 3. ஆகவே இது அங்க 3 பேர் என்ன செய்யப்படும்? அங்க பெருக்கப்படும். ஆகவே பெருக்கி என்ன வரும்? 3 தர 8 சமன் ஆர் கனம். ஆகவே இதுல இருந்து எப்படி வரும்? ஆர் சமன் கனமூலத்துக்குள்ள 3 தர 8. தனித்தனிய கனமூலம் எழுதிக்கொள்ளலாம். அப்ப தனித்தனிய கனமூலம் எழுதினா 3 கனமூலம் தர 2 கனமூலம். ஆகவே எப்படி வரப்போகுது? இது சாரி 8 கனமூலம். 8 கனமூலம் என்னது? 2. ஏன் இதை வந்து நான் எழுதிக்கொள்ளலாம் இப்படி 2 3 கனமூலம். இப்ப இந்த 3 இந்த இது வந்து வெட்டுப்பட்டுரும். ஆகவே 2 தர 3 வர்க்க மூலம் 3 வரும், ரைட்? 2 தர 3 வர்க்க மூலம் 3 என்ற மாதிரி எங்களுக்கு வந்து வரும். சரியா? மூணுண்டா உள்ளுக்கு இருக்கிற மூணு, இது வந்து வெளியில இல்ல, இப்படி உள்ளுக்கு இருக்கு கனமூலம். திருப்பி எழுது. 2 கனமூலம் 3 3 வரும். சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இங்க 2 இருக்கு. கனமூலம் 3 வரணும்னா என்ன செஞ்சிருக்கோம் நாங்க? 3 ஆரங்களுக்கு தேவைப்பட்டது, ரைட்? இதுக்குள்ள ஏதாச்சும் மிஸ் பண்ணினாங்க? சாரி, இதுல வந்து பாருங்க 3 வர்க்கம் தான் இருக்கு. நான் இந்த 3 கனம் போட்டிருக்கேன் போல பாருங்க. 3 9. அப்போ 9 இங்க என்ன வர போகுது? இங்க 9 வந்திருக்க போகுது. இப்போ இங்க 9 வந்துச்சுன்னா இங்க 9. அப்போ 9ண்டா இங்க 9. அப்போ எங்களுக்கு வந்து என்ன வந்திருக்கும்? 2 கீழ் கனமூலத்துக்குள்ள 9. 2 கீழ் கனமூலத்துக்குள்ள 9. ஆகவே எங்களுக்கு வரும் 2 கீழ் கனமூலத்துக்குள்ள 9. இப்ப இது வந்து என்னது எங்களுக்கு கண்டுறாங்க, நாங்க அந்த மெத்தட்ல கண்டிருந்தோம்னா எங்களுக்கு இது ஆர். ஆனா உண்மையான பூமின்ற ஆறு என்ன வேற இருந்திருக்கு வந்த நேரத்துல நான் கண்டேன்டா 3R. ஆகவே 3R சமன் என்ன வரும்? 3 தர 2 கீழ் 3 வர்க்கத்தின் 1 கீழ் 3. ஆகவே எங்களுக்கு வந்திருக்கும் 3R தான் காண வேண்டியது. 3R சமன் எங்களுக்கு வந்திருக்கும் 3 தர 2 கீழ் 3 2 கீழ் 3. கீழே அடுக்கு இருக்கு பாருங்க. அடிகள் சமனாக இருந்து அடுக்குகள் வகுக்கப்படும் போது என்ன செய்யப்படும் சொன்னால் கழிபடும். கழிக்கப்படும். ஆகவே 3 1 சாய 2 கீழ் 3 தர 2. ஆகவே எப்படி வந்திருக்கும்? 3 1 கீழ் 3 தர 2. 3 1 கீழ் 3 என்ன அர்த்தம்? கனமூலம் 3 தர 2. இதே மாதிரி வருதா? வரும். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் என்னவா இருக்கும்? சுருக்கள் கொஞ்சம் கூடவா இருந்திருக்கும். நான் பார்த்தது என்னன்னா, சரி எனக்கு டிரெக்டா நான் பின்னமாக்காம டிரெக்டா போட்டு போகணுன்ற மாதிரி தான் இது செஞ்சுட்டு போனேன். நீங்க இந்த மாதிரியும் செய்துட்டு போகலாம், அல்ல அதை ஒழுங்கா சுருக்கணும், ரைட்? இல்லாட்டி இந்த மாதிரியும் செய்துட்டு போகலாம், ரைட்? இப்போ இதுல இருந்து என்ன செய்யலாம்? மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி இதை வந்து காட்டலாம். அப்படித்தான் சொல்லியிருக்கு. மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி and find its value correct to the second decimal place using the logarithm table, right? அப்ப இங்க வந்து நாங்க பாத்தீங்கன்னா நாங்க மடக்கை அட்டவணை எடுத்து செய்ய போறோம். அப்ப x is equal to 2
இன்டூ 3√3, ரைட்? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா LGX is equal to LG2 plus LG3 to the power 100. ஆகவே LGX is equal to LG2 plus 100 LG3. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன், ஏன் இப்படி வந்ததுன்ற திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன், ரைட்? அப்போ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா LGX சமன் log 20 பூஜ்ஜியம் என்ன? 0.3010. 30 10 சாக 1/3 log 30 10 என்ன? 30 பூஜ்ஜியம் என்ன? 0.4771. ஓகே, ஆகவே இவன் பார்த்தீங்கன்னா 0.3010 சாக இது நாங்கள் சுருக்கணும்னா 0. என்ன பேர் 1, 590. இரண்டை கூட்டினோம்னா 0.4600. டெசிமல் பாயிண்ட் அங்கால சொல்லும்போது நீங்க 46 என்று வாசிக்கணும், 46 வாசிக்க கூடாது, 4600, ரைட்? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நீ என்னத்தை காணும்? ஆன்டிலாக் காணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆன்டிலாக் 0.4600. 0.4600 எங்க இருக்கு? இருபத்தி எட்டு எண்பத்தி நாலு. அப்ப என்ன வரப்போகுது? எத்தனை தசம்? 2 தசம். 2 தசம். எழுதிக்கொள்ளுங்க, விலங்காடி கேளுங்க. ரெண்டு மெத்தட்ல ஏதாச்சும் விலங்காடி. இரண்டாம் தசம தானத்திற்கு கேட்டிருக்கு. ரெண்டாம் தசம காலத்துக்கு ஸோ ஆகவே 8 8 ரெண்டு வரும். $6 தானே? சென்டிமீட்டர். விலங்காடி கேளுங்க. தேவையான இடத்த ஜூம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க 3R போட்டு செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு போங்க, 6 போட்டீங்கன்னா நீங்க இந்த மாதிரி போட்டுட்டு போங்க.
2018 இருக்க பாருங்க. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர் உயரமுள்ள ஒரு கனவுரு கண்ணாடி பாத்திரத்தின் அடி சதுரமாகும். அடியின் ஒரு பக்கத்தின் நீளம் 25 சென்டிமீட்டர் ஆகும். பாத்திரத்தின் செப்புமான அரைவாசி உயரத்துக்கு நீர் நிரப்பப்பட்டுள்ளது. ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி குவளைன்ற வந்து அடி வந்து எங்களுக்கு என்னவா இருக்கா, சதுரமா இருக்கா. அப்ப அடி வந்து சதுரம், இப்படி இருக்கிறது இதுதான். இது எனக்கு சதுரமை மாதிரி வந்துட்டு. Right. அடி வந்து என்னது, சதுரமா இருக்கு. இப்ப அடி வந்து சதுரம்ண்டா இப்படி இருக்கு. ரைட். அடி சதுரமாகவும் உயரம் ஒரு டிஃப்ரெண்டான உயரத்துல ஹைட்லயும் இருக்கு. ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடி சதுரமா இருக்குன்னா அடியின் ஒரு பக்கம் வந்து 25. அப்ப இது 25, இது 25. ரைட். உள்ளுக்கு பாத்தீங்கன்னா போட்டு பார்ப்போம். இது சரியா. இப்போ உயரம் வந்து எங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கு 1 மீட்டர். ரெண்டா சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறதால நாங்கள் அதையும் சென்டிமீட்டர்ல மென்ஷன் பண்ணுவோம். அப்ப அது எவ்வளவா இருக்கும், 100 சென்டிமீட்டரா இருக்கும். ரைட். 1 மீட்டர், ஸோ 100 சென்டிமீட்டர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது இந்த அரைவாசிக்கு நீர் இருக்கா. அப்ப எவ்வளவுக்கு நீர் இருக்கு, 50 சென்டிமீட்டர் ஐம்பது நீளத்துக்கு. சென்டிமீட்டருக்கு நீர் இருக்கு. ரைட். அப்ப 50 சென்டிமீட்டருக்கு நீர் இருக்கு. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது இந்த கன அளவு. ரைட். கன அளவு வந்து கன அளவு வந்து கியூபிக் கன அளவு வந்து என்னவா இருக்கு, அடிதர தொண்ணூத்தி உயரம் அல்லது நீளம் தர அகலம் தர உயரம். அதாவது நீர் இருக்கிற மட்டத்தின் கன அளவு. இப்ப நீர் இருக்கிற மட்டத்தின் கன அளவு வந்து என்னென்னு வரப்போகுது, 25 சென்டிமீட்டர் தர 25 25 சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் தர தர 50. 50 சென்டிமீட்டர். ரைட். அப்ப இவ்வளவு பேருக்கு எங்களுக்கு எவ்வளவு வரும், 31,250 சென்டிமீட்டர் கணம். Right. முதலாவது கேள்விக்கு வந்து எங்களுக்கு 31,032,250 கியூபிக். ரைட். சென்டிமீட்டர், கியூபிக் சென்டிமீட்டர். அடியின் ஆரை அறியப்படாத உயரம் 10 சென்டிமீட்டர் வீதமுள்ள சில சர்வசம செவ்வட்ட திண்ம உலோக உருளைகள் ராணியிடம் உள்ளன. அவள் உருளையில் ஒன்றின் அடியின் ஆரை காண்பதற்காக அவற்றை அரைவாசியில் நீரிருக்கும் மேற்குறித்த பாத்திரத்தில் ஒவ்வொன்றாக இடுகிறாள். வெப்பமாக 25 உருளைகளை இடும்போது பாத்திரம் முற்றாக நிரம்பும் மட்டத்துக்கு வருகிறது. ரைட். இப்ப என்ன அர்த்தம், இப்ப பாருங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அதாவது எல்லாமே சேமா இருக்கிற மாதிரி ஒரு சிலிண்டர். ரைட். ஆர் ரேடியஸ் பேஸ், இந்த ரேடியஸ் வந்து 6 இருக்கிறதுக்குன மாதிரி எங்களுக்கு வந்து
எக்ஸாக்ட்லி 20 சிலிண்டர்ஸ், ரைட்? எக்ஸாக்ட்லி 20 சிலிண்டர்ஸ் வந்து இது பண்ணி இருக்கு, ரைட்? அப்ப எக்ஸாக்ட்லி வந்து 20 சிலிண்டர்ண்டா அதுல வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு? உயரம் வந்து 10 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கு, ரைட்? அப்ப இப்ப எங்களுக்கு வந்து ஆரே தெரியாது, உயரம் வந்து 10 சென்டிமீட்டர்னு தெரியும். அப்ப எங்களுக்கு அந்த எக்ஸாக்டா இருக்கிற சிலிண்டர்ஸ் வந்து இப்ப ஆரே தெரியாது. அப்ப ஆரை உயரம் வந்து 10 சென்டிமீட்டர், ரைட்? இப்படி இருக்கிற மாதிரி எத்தனை உருளையை கொண்டு போய் போடுறா? 25 உருளையில கொண்டு போய் அதுக்குள்ள போட இது வந்து செப்பமா மட்டம் வந்து ஃபுல்லா நிரம்புதான். என்ன அர்த்தம்? ஒரு உருளையை நாங்க இதுக்குள்ள போடைகள்ல என்ன செய்யும்? தண்ணியின் மட்டம், நீரின் வால்யூம் வந்து அந்த உருளையின் வால்யூம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி என்ன செய்யும்? இடம்பெயர்க்கப்படும், ரைட்? உருளையின் வால்யூம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் மேலே இடம்பெயர்க்கப்படும், ரைட்? அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அடுத்த உருளையை போட அந்த உருளையின் கனவளவுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் இடம்பெயர்க்கப்படும். அதே மாதிரி இன்னும் ஒரு உருளையை போட அந்த உருளைக்கு ஏற்ற மாதிரி கனவளவு இடம்பெயர்க்கப்படும். அப்படி எத்தனை உருளையை போடைகளை வந்து தண்ணி வந்து மட்டமா வெளியில ஊத்தாத அளவுக்கு அப்படி மட்டமா ஊத்த போது ஊத்தையிலன்ற மாதிரி இருக்கிறது என்னது? எத்தனை உருளை? 25. 25. அப்ப எங்களுக்கு 25 தர ஒரு உருளையின் கனவளவுக்கு என்ன சமன்பாடு? அடி வந்து பையார் வர்க்கம் தர எச் வந்து எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர். இப்ப 25 தர பையார் வர்க்கம் தர 10 சமன்களுக்கு எவ்வளவு கனவளவு இருக்கும்? 31,250. 31,250. ஏன்? இதுல வந்து சரிக்கரவாசி தான் நீர் இருக்கு. அப்ப எனி சரிக்கரவாசி மேல இருக்கிறது எம்டியான ஸ்பேஸ் எவ்வளவு அதிகம்? 31,250 சென்டிமீட்டர் கனமா தான் இருக்கு. அப்ப நீங்க கல்ல போட, அதாவது இந்த உருளைக்கட்டியை போட 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 மேல உயர்ந்து 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 இந்த எம்டி ஸ்பேஸ் தான் நிரம்பும். இப்ப இந்த இதை கண்டதால இதுதான் இங்க வரணும் இல்லை, ரைட்? இது சரிக்கரவாசி இருக்கிறதால அப்படி வருது. இல்லாட்டி இப்ப 25 சென்டிமீட்டருக்கு தான் நீர் நிரம்பி இருக்கண்டா மிச்சம் 75 சென்டிமீட்டர் மேல போற அளவுக்குரிய கன அளவை கண்டு, அதாவது டோட்டல்ல இருந்து நாங்க இதை கழிச்சு வர்றதுதான் இங்க காணும். ஆனா இங்க சரிக்கரவாசி என்றால் எங்களுக்கு என்ன தெரியும்? இது அரைவாசி இருந்தா மேல இருக்கிறது அரைவாசி. அப்ப இதுக்கு அது சமனா இருக்கும் என்றதால இதுல நாங்க எப்படி போடுவோம்? 31,250 சென்டிமீட்டர் கனம், ரைட்? இது சென்டிமீட்டர், ரைட்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதை 31,000 எண்ணே போட இல்லை. ஏனெண்டா எனக்கு சுருக்குறதுக்கு ஈஸியான வழி அங்கே இருக்கு. 25 சென்டிமீட்டர் தர 25 சென்டிமீட்டர் தர 50 சென்டிமீட்டர், இங்கே சென்டிமீட்டர். அப்ப எனக்கு வரும் 22 தர இங்க ஒரு 25, இங்க ஒரு 25 மட்டுப்பற்றும், சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் மட்டுப்பற்றும். அப்ப ஆர் வர்க்கம் சமன் 25 தர 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆகவே ஆர் வர்க்கம் சமன் 7/22 தர 25 தர 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இனி நாங்க என்ன செய்வோம்டா, இதை செய்துட்டு போய்களையே நாங்க அங்க இருக்கிற ஆன்சரையும் செக் பண்ணி கொண்டு போகணும் வேண்டாம். அந்த ஆன்சர் மாதிரி காட்டணும். அப்ப அங்க இருக்கிற ஆன்சரை காட்டணும்டா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க செக் பண்ணணும். அப்ப செக் பண்றோம் என்ன அர்த்தம்? 5 இருக்கு, உள்ளே ஒரு 5 இருக்கு, பையும் இருக்கு. அவங்களுக்கு பை இருக்கிறதால நாங்க என்ன செய்யக்கூடாது? இங்க வந்து பையை வந்து நாங்க பிரிச்சு எழுதக்கூடாது. அப்ப பையும் அவர் பாட்டுக்கு இருக்குது. அப்ப அந்த பையையும் வந்து நாங்க அவர் பாட்டுக்கு வச்சுக்கொள்ளும். ஆன்சரை செக் பண்ணி போனால் தான் எங்களுக்கு ஈஸியா இருக்கும், கேள்வியை செஞ்சுட்டு போவோம். இல்லாட்டி நாங்க சுருக்கி ஒரு தசமத்தில் வச்சிருப்போம், அங்கே ஆன்சர் வந்து தசமத்தில் இருக்காது. அப்போ எங்களுக்கு அதுக்கப்புறம் கஷ்டமா இருக்கும், ரைட்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர் சமன் எப்படி வரப்போகுது? நீ பை இங்க வந்து வகுப்பட போகுது. சாரி, ஒன்றுங்கள் பையன்னு போடுறேன்னு. ஏன் அங்க பையன்றது இங்க வந்து ஒன்றுங்கள் பையா, ரைட்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர் சமன் என்ன வரப்போகுது? வர்க்க மூலத்துக்குள்ள 25 தர 50 கீழ் பை என்று வரும், ரைட்? பாப்போம் அங்க என்னென்ன இருக்குன்னு. 5 இருக்காங்க முன்னுக்கு, ரைட்? 5 இருக்கு, அடுத்தோட 5/π என்று இருக்கு, ரைட்? அப்போ வந்து பாத்தீங்கன்னா
வீரம் மென்ஷன் பண்ணியிருக்கு 10. ஓகே. நான் இந்த 10 நான் இன்னும் கட் பண்ண இல்லை. ஓமா இல்லையா? இந்த 10 நான் இன்னும் கட் பண்ண இல்லை. அப்படி இருக்கு அந்த 10 விட்டுட்டு போயிட்டு அப்ப இங்க ஒரு 10, இங்க ஒரு சைவர் வெட்டுப்பட்டுரும். ஆகவே இந்த 50க்குரிய சைவர் எங்களுக்கு வராது. சரியா? இந்த 50க்குரிய சைவர் 0 எங்களுக்கு வராது. ஆகவே இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, எனக்கு காட்டுகின்றது எங்களுக்கு ஒரு பியூட்டி என்ன, நாங்கள் இன்கேஸ் இந்த மாதிரியான கவனையின பிள்ளைகள் விட்டோம்னா கூட என்ன செஞ்சு கொள்ளலாம், உடனே வந்து செக் பண்ணிட்டு நான் வந்து கவனையின பிள்ளை வந்து விட்டுட்டேன், இங்க 50 பேர் 5 பேர் மட்டும் நான் மேல இருக்க 3 பேர் பார்ப்பேன். அப்ப அந்த 10 வந்து நாங்க சுருக்காம விட்டுருக்கேன். ரைட். அப்ப அந்த 10 சுருக்காம விட்டதால எங்களுக்கு என்ன நடந்திருக்கு, 50 தான் வந்திருந்தது. ஆனா அங்க 5 தான் உள்ள இருக்கும். இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, 25 இதை வந்து நான் தனித்தனி எழுதலாமா இல்லையா? தனித்தனி எழுதலாமா இல்லையா? 25 தர இது எப்படி எழுதலாம்? 5 பை. அப்ப இதன் வரப்போகுது ஆர் சமன் 5 தர 5 பை என்று வரும். ஆமா இல்லையா? ரைட். அப்ப இவ்வளவு சென்டிமீட்டர். ரைட். இதை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம்? பையன் பெருமானத்தை 3.14 என பயன்படுத்தி ஆறின் பெருமானத்தை சென்டிமீட்டர் முதலாம் தசமானத்துக்கு திரட்டாம். ரைட். 3.14. ரைட். அப்ப ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 வர்க்கமூலம் 5/3.14 சென்டிமீட்டர். ரைட். அப்ப லாக் எல்ஜி ஆர் சமன் எல்ஜி 5 சக என்ன வரப்போகுது, எல்ஜி 5ന്റെ അറിയാം അടുക്ക് സയ എൽജി 3.14ന്റെ അറിയാം അടുക്ക്. இந்த അറിയാം അടുக்கு ஏன் வந்தது விளங்குதா? அறியாம இருக்க ஏன் வந்தது? வர்க்கமூலம் இருக்குது. வர்க்கமூலம் இருக்குதால பாருங்க, வர்க்கமூலம் 2க்கும் இருக்கு, 5க்கும் இருக்கு, 3.14க்கும் இருக்கு. இப்ப வந்து 5க்கு மட்டும் போட்டு விடுற இல்லை, 2க்கும் இருக்கு. ஆனா 3.14 கீழே இருக்கு. ரைட். அப்ப அதனால கழிப்படுது. ரைட். இப்போ வந்து பாருங்க, எல்லா விஞ்ஞான குறிப்புல இருக்கான்னு பார்க்கணும். இருக்கு. அப்ப எல்ஜி ஆர் சமன் லொக் 5. அப்ப 50 பூஜ்ஜியத்தை போய் பாருங்க. 0.6990. சாக அரை தர 0.6990. ஏன் இங்கே 5 தான். சாய அரை தர 31.4. 0.4969. 0.4969. ரைட். இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இதுல இருந்து இது போனா அரை மட்டும் வரப்போகுது மிச்சமாகி. அப்ப இதை நாங்க சுருக்கணும்னா மொத்தமா அரை போட்டோம்னா 0.6990 சாய 0.4969. இதை கழிச்சோம்னா எங்களுக்கு எப்படி வரும்? 10ல் 9 போனா 1, 9 8ல் 6 போனா 2, இங்க 9 9 9 போனா 0, 6ல் 4 போனா 2. சரியா இது? ஆகவே 0.101 0.5. அப்ப நாங்க இது அன்னளவாக்கிட்டோம்னா அப்படி வரும் 0.101. அப்ப 10 11 போய் பாருங்க. 10 11 எங்க இருக்கு? சார், ஓ இன்னொரு 0.6990 அதையும் பார்க்கணும் தானே சார்? இதுல கூட்டினா கூட்டுப்படுது. சரி சரி சரி, 0.1. கூட்டுப்படுது. ஓகே ஓகே ஓகே. அப்ப எங்களுக்கு வந்து வரும், எங்களுக்கு நிறைய பொறுத்து இங்க எத்தனை ஆள் பேருக்கு படும்? 3 ஆள் பேருக்கு படும் நினைக்கிறேன். ஓமா இல்லையா? இங்க
ஒரு 0,6 சரி 0,699 இருக்கு அதுல சயக்குறி இருக்கிற தான் கழிச்சு போட்டு கரெக்டா போட்டு விட்டேன். சரி ஒரு 0,699 இருக்கு, இங்க ஒரு அரை இருக்கு. அப்ப அரையும் ஒன்றையும் கூட்டினா மூன்றின் கீழ் ரெண்டு வரும். ஓமா இல்லையா? அப்ப நான் அரையை பொதுப்படுத்தினேன்டா உங்களுக்கு இங்க 3 தர வரப்போகுது. ரைட்? அப்ப 3 தர வரைக்கும் இதை பெருக்கணும் எங்களுக்கு எப்படி வரும்? 0 3 27 3 27 28 29 36 18 2 20. ரைட்? அப்ப 2,0970 சய 0,4969. இப்ப சரியா? இப்ப சரியா? இப்ப சரியா? சார் அடைப்புக்குள்ள 0,6990 ம். 0,4969 கழிச்சிட்டா சார் போட்டீங்க? இல்ல, பெருக்கிட்டு அப்படி கூட கழிக்க இயலாது. இப்ப நான் ஆ போட்டது வந்து 3 தர 0,6990. ஏன் 3 வந்துச்சு? இங்க 2 போலாம் தானே இது. இங்க ஒரு முழு 0,699 இருக்கு, இங்க அரை 0,699 இருக்கு. அப்ப ரெண்டையும் கூட்டினா அப்படி எங்களுக்கு வரும் 3 2 தர 0,699 வரும். ரைட்? இப்ப இங்க ஒரு அரை இருக்கு, இங்க ஒரு அரை இருக்கு. அப்ப அரையை பொதுப்படுத்தினா இங்க என்ன வரப்போகுது? 3 மடங்கு 0,699 இருக்கு. மூன்றால் நான் இதை பெருக்கினா என்ன வரப்போகுது? 2,0997 வரும் நினைக்கிறேன். ஆமா இல்லையா? ரைட்? அங்கால இப்ப மிச்சம் வந்து கழிக்கிறது வந்து இதுல ஒரு அரையில இருந்து கழிப்படுது. அப்ப அதை வந்து நாங்க கழிக்கணும். கழிச்சா எங்களுக்கு எவ்வளவு? அரை தர 1,600012 வரும். அப்ப இது நாங்க ரெண்டால பிரிச்சோம்டா 0,800005 வரும். வாடினால வாழினோம்டா இப்ப நாங்க சார் ரெண்டு சொல்லுங்க. விலங்கல்ல. சார் இது ஓகேவா? ஓகே. அப்ப 80,01 எங்க இருக்கிறது எடுத்து சொல்லுங்க. 80,01 அல்லது 80,00. 80,00. 63 ஒன்று கிட்ட இருக்கு சார். டிரெக்டா இருக்கா? 80,00,00 இருக்கா இல்லாட்டி என்ன இருக்கு? 80,00. 80,00. அப்ப 63 ஒன்று கிட்ட இருக்கு. இப்ப வந்து பாருங்க 0 தசமம் இருக்கு. அப்ப என்ன விட வேற போதும் உங்களுக்கு? 6,31. 6,31 சென்டிமீட்டர் எழுதிக்கொள்ளுங்க.